அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், டெட்டுக்காக நம்ம 7th சயின்ஸ் லைன் பை லைன் கொஸ்டின்ஸாக பாட்டு வரோம். இந்த வீடியோ பதிவில் 7th சயின்ஸில் டேர்ம் 1 தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள், இன்னொரு லெசன் பார்த்தீங்கன்னா உடல் நலமும் சுகாதாரமும். இதில் வரி வரியாக எடுக்கப்பட்ட வினாக்களிலிருந்து முக்கியமான கேள்விகள் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் டெட் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லெசனை படிச்சுட்டு இந்த வீடியோ பதிவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கேள்விகளை பார்த்துடலாம். உடல் நலம் என்றால் என்ன? உடல்நலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நபரின் உடல், உணர்ச்சி மற்றும் உளவியல் நல்வாழ்வை குறிப்பது தான் உடல்நலமாகும். நல்ல சுகாதார செயல்பாடுகள் என்பது என்ன? நல்ல சுகாதார செயல்பாடுகள் என்பது சுகாதாரம், நோய்களை தடுப்பது, நல்ல ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்வது, தூய்மை, பாதுகாப்பான குடிநீர், கழிவுநீர் அகற்றுதல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சுகாதார செயல்பாடுகள் ஆகும். தூய்மை என்றால் என்ன? தனிப்பட்ட மற்றும் சுற்றுச்சூழல் சுகாதாரத்தை பராமரிப்பதை குறிப்பதே தூய்மை என அழைக்கப்படுகிறது. தனிநபர் சுகாதாரம் என்பது என்ன? தனிநபர் சுகாதாரம்ங்கிறத பார்த்தீங்கன்னா தனிநபர் சுகாதாரம் என்பது உடலின் சுத்தம் மற்றும் உடலை சீர்படுத்துதலை குறிப்பது தான் தனிநபர் சுகாதாரம் என அழைக்கப்படுகிறது. தனிநபர் சுகாதார சீர்கேட்டதற்கு முக்கிய காரணம் என்ன? தனிநபர் சுகாதார சீர்கேட்டிற்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா நோய் கிருமிகள் ஆகும். ஒரு சமூகம் என்பது என்ன? அதாவது ஒரு சமூகங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒன்றாக வாழும் ஒரு குழுவை குறிப்பது தான் சமூகம் என அழைக்கப்படுகிறது. நம்ம சமூகத்தை எவ்வாறு தூய்மையாக வைத்திருக்க வேண்டும்? இதெல்லாம் பேசிக்காக நீங்கள் ஒரு தடவை கிளான்ஸ் பாட்டு போனீங்கன்னா கூட ஓகே. நாம் வாழும் சூழலை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். வடிகால், அதாவது சாக்கடை சரியான மூடப்பட்டிருக்க வேண்டும். வீட்டு குப்பைகளை அரசு வழங்கியுள்ள, நம்மளுக்கே தெரியும், குப்பை தொட்டிகள் பச்சை மற்றும் நீலம் தனித்தனியாக பிரித்து மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பை முறையாகவும் பாதுகாப்பாகவும் இடுதல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சமூகத்தை தூய்மையாக வைத்திருக்கக்கூடிய காரணிகளாகும். டெங்கு காய்ச்சல் வைரஸ் எந்த வகையை சேர்ந்தது? டெங்கு காய்ச்சல் வைரஸ் பார்த்திங்கன்னா டென்-1-2 வைரஸ். இது பிலேவி வைரஸ் வகையை சார்ந்தது டெங்கு காய்ச்சல் வைரஸ். இதில் டென்-1-2 வைரஸ் தான் பிலேவி வைரஸ் வகையை சார்ந்ததாகும். எந்த கொசுக்களினால் டெங்கு பரவுகிறது? ஏடிஎஸ் ஏஜிஎப்டி அப்படிங்கிற கொசுனால தான் டெங்கு பரவுகிறது. டெங்குவின் முக்கிய பாதிப்பு என்ன? டெங்குவோட முக்கிய பாதிப்பு, ஒருத்தருக்கு டெங்கு வந்துச்சுன்னா அவரோட பார்த்திங்கன்னா ரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை குறைக்கிறது. இதுதான் டெங்குவின் முக்கிய பாதிப்பாகும். தனிநபர் ஆரோக்கியத்தின் முக்கிய அம்சம் இது. தனிநபர் ஆரோக்கியத்தின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுவது பல் பராமரிப்பது அல்லது வாய் சுகாதாரம் தான் தனிநபர் ஆரோக்கியத்தின் முக்கிய அம்சமாகும். வாய் சுகாதாரம் என்பது என்ன? நல்ல பற்கள் மற்றும் ஆரோக்கியமான திசுக்களால் சூழப்பட்ட ஈறுகளை குறிப்பது தான் வாய் சுகாதாரம் என்பதாகும். நல்ல வாய் சுகாதாரத்திற்கு அடிப்படை எது? ஆரோக்கியமான ஈறுகள் தான் நல்ல வாய் சுகாதாரத்திற்கு அடிப்படையாகும். உணவு செரிமானத்திற்கு உதவுவது எது? அதாவது உணவு செரிமானத்திற்கு நாம் உண்ட உணவை அரைக்கும் போது இப்போ நம்ம வாய்க்குள்ளே போகிறப்ப என்னது உமிழ்நீர் சுரக்கும். அந்த உடல் செயல்பாடான உணவை அரைக்கும் போது ஊக்குவிக்கப்பட்ட உமிழ்நீர் மற்றும் செரிமான சுரப்பிகள் தான் உணவு செரிமானத்திற்கு உதவுகிறது. அரைக்கும் மற்றும் ருசிக்கும் செயலின் பெயர் என்ன? அரைக்கும் மற்றும் ருசிக்கும் செயலின் பெயர் பார்த்திங்கன்னா மாஸ்டிகேஷன் அல்லது மெல்லுதல் என்பதாகும். நம்மளுடைய நல்ல தோற்றத்திற்கும் தெளிவான பேச்சுக்கும் எது தேவை? நம்ம பல்லு இல்லைன்னா சொல்லு இல்லைம்பாங்க. நம்முடைய நல்ல தோற்றத்திற்கும் தெளிவான பேச்சுக்கும் எது தேவைன்னா பற்கள் தேவைப்படுகிறது. ப்ளோசிங் செய்வதின் பயன் என்ன? ப்ளோசிங் செய்வதின் பயன் பார்த்திங்கன்னா உணவு துகள்கள், பற்காரை மற்றும் பாக்டீரியாக்கள் நீக்கப்படுகின்றன. அடுத்தது பற்களை பாதிக்கும் நோய்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஈறுகளில் இரத்த கசிவு. இது எதனால் காரணி பார்த்திங்கன்னா வைட்டமின் குறைபாடு தான். இதோட விளைவுகள் பார்த்திங்கன்னா ஈறுகளில் இரத்தப்போக்கு ஏற்படுகிறது. தீர்வுகள் பார்த்திங்கன்னா இதை சிட்ரஸ் பழங்கள் சாப்பிட்டா இந்த ஈறுகளில் இரத்த கசிவு வருவதை தடுக்க முடியும். அடுத்தது பற்சிதைவு. காரணம் பார்த்திங்கன்னா பற்களில் காணப்படும் பாக்டீரியாக்கள். விளைவுகள் பார்த்திங்கன்னா பாக்டீரியாக்கள் அமிலங்களை உற்பத்தி செய்கின்றன. பல் துலக்குதல் மற்றும் ஃப்ளோசிங் செய்தல் ஆகியவை சிதைவை, பற்சிதைவை தடுக்கின்றன. அடுத்தது பற்களை பாதிக்கும் மூன்றாவது புறத்திசு நோய். இது என்னதுனால பார்த்திங்கன்னா புகையிலை மெல்லுதனால ஏற்படுகிறது. ஈறுகளில் ஏற்படும் நோயின் முற்றி நிலையில் எலும்புகள், ஈறுகள் மற்றும் பிற திசுகளை இது அழிக்கிறது. இதுக்கு தீர்வு பார்த்திங்கன்னா புகையிலை மெல்லுதலை தவிர்த்தல், சரிவிகித உணவை உண்ணுதல் புறத்திசு நோயை நீக்கும். இதெல்லாம் பற்களை பாதிக்கும் நோய்களாகும். கண்களை பாதிக்கும் நோய்கள் மற்றும் அதன் தீர்வுகள் என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இரவு குருட்டுத்தன்மை. அதாவது
இரவு குருட்டு, நைட் பிளைண்ட்னஸ்னு சொல்கிறோம். இதோட காரணம் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ குறைபாடு, விழித்திரை செல்களின் குறைபாடுனால இரவு குருட்டுத்தன்மை ஏற்படுகிறது. இதோட விளைவுகள் பார்த்திங்கன்னா இரவில் அல்லது மங்கலான ஒளியில் நன்கு பார்ப்பது கடினமாக உள்ளது. தீர்வுகள் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த உணவை சாப்பிடுவதன் மூலம் இரவு குருட்டுத்தன்மையை நாம் போக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இளஞ்சிவப்பு கண் நோய், அதாவது விழி வெண்படல அலர்ச்சிங்கிறது தான் இளஞ்சிவப்பு கண் நோய்னு சொல்லுவோம். காரணம் பார்த்திங்கன்னா வைரஸ் மற்றும் பாக்டீரியாவால் அந்த இளஞ்சிவப்பு கண் நோய் ஏற்படுகிறது. இதோட தாக்கம், அதாவது விளைவுகள் பார்த்திங்கன்னா 1 அல்லது 2 கண்களும் பாதிக்கப்படலாம். மிகவும் தொற்று இருந்தால் இருமல் மற்றும் தும்மல் மூலம் பரவுகிறது. அது இது ஒரு தொற்று, இருமல் மற்றும் தும்மல் மூலம் இது பரவுகிறது. தீர்வு அதுக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட கண் சொட்டு மருந்து அல்லது களிம்புகள், பாட்டி வைத்தியத்தை கூட நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது 3வது ஒன்று பார்த்திங்கன்னா வண்ணக்குருட்டு தன்மை, அதாவது கலர் பிளைண்ட்னஸ். இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா மரபணு நிலை. இதில் பார்த்திங்கன்னா விளைவுகள் பார்த்திங்கன்னா வண்ணங்களை வேறுபடுத்தி அறிவதில் இடர்பாடாக இருக்கும். ஒரே நிறத்தின் வேறுபட்ட செறிவுகளை பார்க்க இயலாமை இதோட முக்கிய குறைபாடாக இருக்கும். இதோட தீர்வுகள் பார்த்திங்கன்னா இதற்கு தனியான சிகிச்சை முறை இல்லை. இவர்களுக்கு உதவக்கூடிய வழிய பிரத்யோக வடிகட்டிகளுடன் கூடிய கண்ணாடிகள் மற்றும் காண்டாக்ட் லென்ஸுகள் இந்த வண்ண குருட்டுத்தன்மை நோய்க்கு கிடைக்கின்றன. அடுத்தது பார்த்திங்கன்னா நோய் என்றால் என்ன? நோய்ங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா உடல் ரீதியான மாற்றமே நோய் என அழைக்கப்படுகிறது. ஒரு நபருக்கு நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் யாவை? ஒரு நபருக்கு நோய் ஏற்பட காரணம் பார்த்திங்கன்னா நோய் உருவாக்கும் கிருமிகளின் தொற்றாக இருக்கலாம், சமச்சீர் உணவு அவர் உட்கொள்ளாததாக இருக்கலாம், தவறான வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியமற்ற பழக்கங்கள் அவருக்கு இருக்கலாம், 1 அல்லது பல உடல் பாகங்கள் அல்லது உறுப்புகளின் செயலிழப்பாக கூட நோய் ஏற்பட காரணங்களாக உள்ளன. நோய்களின் வகைகள் யாவை? நோய்களை பார்த்திங்கன்னா நம்ம தொற்று நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள்னு 2 வகையாக பிரிக்கலாம். தொற்று நோய்கள் என்றால் என்ன? தொற்று நோய்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு தொற்றுது, அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், தொற்று நோய்கள் என அழைக்கப்படுகின்றன. தொற்று நோய்கள் எவ்வாறு ஏற்படுகிறது? தொற்று நோய்கள் பார்த்திங்கன்னா ஒரு அசுத்தமான காற்று, நீர், அசுத்தமான உணவு அல்லது வெக்டார்கள் என்று அழைக்கப்படும் நோய் கடத்திகளான பூச்சிகள் மற்றும் பிற விலங்குகள் மூலமாகவும் தொற்று நோய்கள் ஏற்படுகிறது. பாக்டீரியாவில் ஏற்படும் நோய்கள் யாவை? பாக்டீரியாவில் பார்த்திங்கன்னா நுண்ணுயிரிகளால், காற்று, நீர் மற்றும் வேறு சில உயிரினங்கள் மூலம் பரவும் சில தொற்று நோய்கள், அதாவது பாக்டீரியாவில் ஏற்படும் நோய்கள், இதுவும் ஒரு தொற்று நோய் தான். காசநோய், காலரா மற்றும் டைபாய்டெல்லாம் பாக்டீரியாவில் ஏற்படும் தொற்று நோய்கள் ஆகும். காசநோய் என்பது என்ன? இதை நம்ம டிபின்னு சொல்லுவோம். இது ஒரு தொற்று நோய் ஆகும். காசநோய் எந்த பாக்டீரியாவினால் ஏற்படுகிறது? காசநோய் பார்த்தீங்கன்னா மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலே என்ற பாக்டீரியாவில் ஏற்படுவதுதான் காசநோய் ஆகும். காசநோய் எவ்வாறு பரவுகிறது? காசநோய் பார்த்திங்கன்னா ஒரு காசநோய் உள்ள நோயாளியின் சளி, எச்சில் மற்றும் அவரோட உடைமைகள் மூலம் பரவுகின்றன. காசநோயின் அறிகுறிகள் யாவை? காசநோயின் அறிகுறிகளாக அவருக்கு காய்ச்சல் வரும், எடை இழப்பு ஏற்படும், தொடர்ந்து இருமல், சளியுடன் இரத்தம் மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் ஆகியவை காசநோயின் அறிகுறிகளாகும். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே தடுப்பு மற்றும் சிகிச்சை, அதாவது இந்த காசநோய்க்கு என்ன தடுப்பு மற்றும் சிகிச்சை வழங்கப்படுகிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பிசிஜி தடுப்பூசி போடப்படுகிறது. அந்த காசநோய் நோயாளிகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்துதல், டிஓடி போன்ற மருந்துகள் அந்த காசநோயாளிகளுக்கு அளிக்கப்படுகிறது. காலரா எந்த பாக்டீரியாவினால் ஏற்படுகிறது? காலரா பார்த்திங்கன்னா விப்ரியோ காலரா என்ற பாக்டீரியாவால் காலரா ஏற்படுகிறது. காலரா எதனால் பரவுகிறது? காலரா பார்த்திங்கன்னா அசுத்தமான உணவு அல்லது நீர் மூலம் பரவக்கூடியதாகும். காலராவின் அறிகுறிகள் யாவை? காலராவின் அறிகுறிகள் வயிற்றுப்போக்கு, தலைவலி மற்றும் வாந்தி தான் காலராவின் அறிகுறிகள் ஆகும். விப்ரியோ காலரா தடுப்பு முறைகள் என்ன? அதாவது காலரா அதை கூட தடுப்பு முறைகள் என்ன? சாப்பிட முன் கைகளை கழுவ வேண்டும், தெருக்களில் விற்கப்படும் திறந்தவெளி உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும், கொதித்து ஆற வைத்த நீரை பயன்படுத்த வேண்டும், தடுப்பூசி போடுதல், இதெல்லாம் காலரா தடுப்பு முறைகளாக உள்ளன. டைபாய்டு எந்த பாக்டீரியாவினால் ஏற்படுகிறது? டைபாய்டு பார்த்திங்கன்னா சால்மோனெல்லா டைபி என்ற பாக்டீரியாவினால தான் டைபாய்டு ஏற்படுகிறது. டைபாய்டின் அறிகுறிகள் யாவை? டைபாய்டு அவருக்கு பசியின்மையாக இருக்கும், தீவிர தலைவலி, அடிவயிற்றில் புண் அல்லது தடிப்புகள், தீவிர காய்ச்சல், அது 104 அதாவது 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் காய்ச்சல் இருக்கும். இதெல்லாம் டைபாய்டின் அறிகுறிகள் ஆகும். டைபாய்டு தடுப்பு மற்றும் சிகிச்சை முறை என்ன? கொதிக்க வைத்த ஆற வைத்த குடிநீர், முறையாக கழிவுநீர் அகற்றுதல், தடுப்பூசி போடுதல், இதெல்லாம் டைபாய்டு வராமல் தடுக்க முடிய முறைகளாகும். வைரஸ் மூலம் ஏற்படும் நோய்கள் யாவை? இப்போ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் பாக்டீரியா, இப்போ நம்ம பார்க்க போகிறது வைரஸ். வைரஸ் மூலம் ஏற்படும் நோய்கள் யாவைனா மஞ்சள் காமாலை, சின்னம்மை, ராபிஸ், இதெல்லாம் வைரஸ் மூலம் ஏற்படும் நோய்களாகும். மஞ்சள் காமாலை இதை என்ன சொல்லணும்னா ஹெப்பாட்டிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் மஞ்சள் காமாலை ஆகும். மஞ்சள் காமாலை என்பது என்ன? அதாவது ஹெப்பாட்டிட்டஸ் வைரஸ் ஏபிசிடி
அது இந்த 4 நாள் ஏற்படுத்தும் ஆபத்தான மற்றும் இறப்பு ஏற்படுத்தும் நோய் தான் மஞ்சள் காமாலை ஆகும். மஞ்சள் காமாலை எவ்வாறு பரவுகிறது? மஞ்சள் காமாலை வந்து ஒரு அசுத்தமான நீர் பாதிக்கப்பட்டவருக்கு போடப்பட்ட ஊசியின் மூலம் மஞ்சள் காமாலை பரவுகிறது. மஞ்சள் காமாலையின் அறிகுறிகள் யாவை? அதாவது பசியின்மை, அதுக்கு வந்து அனோரெக்சியான்னு சொல்லுவோம். பசியின்மை, மஞ்சள் நிறமுடைய சிறுநீர், கண்களில் மஞ்சள் நிறம், குறைவான செரித்தல், வாந்தி, இதெல்லாம் வந்து மஞ்சள் காமாலையின் அறிகுறிகளாகும். மஞ்சள் காமாலை தடுப்பு மற்றும் சிகிச்சை முறைகள் யாவை? மஞ்சள் காமாலை தடுக்கணும்னா கொதிக்க வைத்த ஆற வைத்த குடிநீரை குடிக்கணும், கைகளை சுத்தமாக வச்சிருக்கணும். இதெல்லாம் வந்து மஞ்சள் காமாலை தடுப்பு மற்றும் சிகிச்சை முறைகளாகும். தட்டம்மை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தட்டம்மை வந்து வாரிசெல்லா என அழைக்கப்படுகிறது. தட்டம்மை எந்த வைரஸால் ஏற்படுகிறது? தட்டம்மை பார்த்தீங்கன்னா வாரிசெல்லா ஜோஸ்டர் என்ற வைரஸால் தட்டம்மை ஏற்படுகிறது. தட்டம்மை எவ்வாறு பரவுகிறது? காற்றின் மூலம் பாதிக்கப்பட்டவரிடமிருந்து மற்றவர்களுக்கு தட்டம்மை பரவுகிறது. தட்டம்மையின் அறிகுறிகள் யாவை? தட்டம்மையின் அறிகுறிகளாக காய்ச்சல், உடல் முழுதும் தடிப்புகள், அம்மை கொப்புளங்கள், இதெல்லாம் வந்து தட்டம்மையின் அறிகுறிகளாகும். தட்டம்மை தடுப்பு மற்றும் சிகிச்சைகள் யாவை? தட்டம்மையோட தடுப்பு மற்றும் சிகிச்சைகளா சின்னம்மை வேரி செல்லா தடுப்பூசி, சிறப்பு கவனம் வந்து அவங்களுக்கு செலுத்த வேண்டும். ரேபீஸ் என்றால் என்ன? ரேபீஸுங்கிறது ஒரு வெறிநாய் கடி, அதைத்தான் வந்து ரேபீஸ் தொற்றுன்னு சொல்லுவோம். ரேபீஸின் அறிகுறிகள் யாவை? அதாவது ஹைட்ரோபோபியா, நீரை கண்டு பயப்படுறதுக்கு பேர் தான் ஹைட்ரோபோபியா, அதுதான் ரேபீஸின் முக்கிய அறிகுறி. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 முதல் 12 வாரங்கள் காய்ச்சல் மற்றும் அவரோட நடத்தையில் மாற்றம் வந்தால் இதெல்லாம் வந்து ரேபீஸின் முக்கிய அறிகுறிகளாகும். ரேபீஸின் தடுப்பு மற்றும் சிகிச்சைகள் அவை முதலுதவி கண்டிப்பாக அளிக்கணும். அதுக்கு உண்டான அந்த நாய் கடிக்கு உண்டான தடுப்பூசியை வந்து போட்டுட்ருக்கணும். இதான் வந்து ரேபீஸின் தடுப்பு மற்றும் சிகிச்சைகளாகும். ரேபீஸ் ஏற்படுத்தும் ஆபத்து என்ன? ரேபீஸ்னால் அது கடிச்சலேருந்து அந்த வைரஸ் வந்து நரம்புக்குள் பாய்ந்து மூளையை கடைசியில் பாதிக்கும். அதுதான் வந்து முக்கியமான ஆபத்தாகும். சில தடுப்பூசிகள், இப்போ தடுப்பூசிகள்னு சொல்கிற சில தடுப்பூசிகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஜிசி, போலியோ, என்எம்ஆர் போன்ற தடுப்பூசிகள் உள்ளன. தொற்றா நோய்கள் என்றால் என்ன? ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு அது பரவலைனா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், தொற்றா நோய்கள் என்று அழைக்கப்படுகிறது. நுண்ணுயிர் எதிர்ப்பொருட்கள், கிருமிகளுக்கு எதிராக போராடும் மருந்துகள், இதெல்லாம் வந்து தொற்றா நோயை குணப்படுத்தாது. இப்போது நுண்ணுயிர் ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது கிருமிகளுக்கு எதிராக போராடும் மருந்துகள் எல்லாம் தொற்றா நோயை குணப்படுத்தாது. நுண்ணூட்ட தனிம குறைபாட்டால் ஏற்படும் பிரச்சனைகள் யாவை? நுண்ணூட்ட தனிமம் நம்ம ஒருத்தர் கிடைக்கலைன்னா அவங்களுக்கு இரத்த சோகை, பொலக்ரா, மாலைக்கண் நோய், சீரோப்தால்மியா, கழுத்துக்கடலை, ஹைப்போதைராய்டிசம், இதெல்லாம் வந்து நுண்ணூட்ட தனிம குறைபாடால் ஒரு மனிதர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளாகும். லூகோடெர்மா என்றால் என்ன? அதாவது தோலின் சில பகுதி அல்லது மொத்த பகுதியில் நிறமி இழப்புகளால் ஏற்படும் ஒரு தொற்றா நோய் தான் லூகோடெர்மா அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இதை வந்து அந்த மெலனின் நிறமி வந்து அதோட இழப்புனால ஒரு தோலின் சில பகுதி அல்லது மொத்த பகுதியில் ஏற்படும் ஒரு தொற்றா நோய் தான் லூகோடெர்மா என்று அழைக்கப்படுகிறது. லூகோடெர்மாருக்கு எவ்வித சிகிச்சையும் இல்லை. ஆனால் வந்து இதில் என்ன பண்ணலாம், இது எப்படி பரவுதுன்னா தொடுதல், உணர்வு பகிர்தல் மற்றும் ஒன்றாக உட்காருவதால் இந்த லூகோடெர்மா பரவுகிறது. இரத்த சோகையினால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்கள் யாவைனா, இரத்த சோகை இளங்குழந்தைகளுக்கு இருந்தால் அவங்களுக்கு கொக்கிப்புழு தொற்று, நாள்பற்ற வயிற்றுப்போக்கு, வயிற்றுக்கடுப்பெல்லாம் ஏற்படும். இரத்த சோகையின் முக்கிய அறிகுறிகள். இரத்த சோகையின் முக்கிய அறிகுறிகளா வெளிர் அல்லது எளிதில் புலப்படுகிற தோல், வெளித்த கண்ணிமையின் உள்பரப்பு, வெளித்த விரல் நகரம், வெளிர்ந்த ஈறுகள், பல்வீனம், அதாவது பலவீனம் மற்றும் சோர்வு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரத்த சோகையின் முக்கிய அறிகுறிகளா. இதே இரத்த சோகை தீவிரம் அடையும் போது பார்த்திங்கன்னா முகமும் கால்களும் வீங்கி இருக்கும், இதய துடைப்பு விரைவாக இருக்கும், மூச்சு திணறலும் இருக்கும். இதெல்லாம் வந்து இரத்த சோகையின் முக்கிய அறிகுறிகளாகும். எதை சாப்பிடுபவர்களுக்கு பொதுவாக இரத்த சோகை இருக்கும்? சில பேர் பார்த்திங்கன்னா மண்ணை சாப்பிடுவாங்க. மண் சாப்பிடும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு இரத்த சோகை வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இரத்த சோகை மற்றும் சிகிச்சை தடுப்பு முறைகள் யாவை? அதாவது இரும்பு சத்தை கொண்ட உணவுகளை தொடர்ச்சியாக உட்கொள்ளுதல், அதாவது கீரையெல்லாம் நிறையா நம்ம முருங்கைக்கீரையெல்லாம் சொல்லுவோம், இதெல்லாம் வந்து இரத்த சோகைக்கு சிகிச்சை மற்றும் தடுப்பு முறைகள். அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி முருங்கைக்கீரை, பேரிச்சம்பழம், கல்லீரல், அதாவது ஆட்டோட ஈரல் சொல்லுவோம், ஆடு, கோழி, கீரைகள், பீன்ஸ், பட்டாணி, பருப்புகள் மற்றும் பச்சை வாழைப்பழம், மாத்திரைகள் பார்த்திங்கன்னா மீன் எண்ணெய் மாத்திரைன்னு இருக்கும், இரும்பு சல்ஃபேட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரத்த சோகை தடுக்கும் முறைகளாகும். இரும்புச்சத்து மாத்திரைகளை எவ்வாறு எடுக்க வேண்டும்? இரும்புச்சத்து மாத்திரைகளை வாய் வழியாக வேணால் எடுத்துக்கலாம். ஊசிகளாக எடுப்பது ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். அதாவது இரும்புச்சத்து மாத்திரைகளை. முதலுதவி என்றால் என்ன? ஆரம்ப நிலைக்கான ஒரு அவசர மருத்துவ சேவைக்கு பெயர் தான் முதலுதவி என்று அழைக்கப்படுகிறது. மருந்துகளின் ராணி எது? மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது பென்சிலின் ஆகும்.
முதலில் கண்டறியப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து எது? முதலில் கண்டறியப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து பென்சிலின் ஆகும். இது கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1928ஆம் ஆண்டு. அடுத்தது தீக்காயம். ஒரு தீக்காயம் ஏற்பட்டதுன்னா அதில் வந்து முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலைன்னு இருக்குது. இதுதான் வந்து தீக்காயங்களின் 3 வகைகள். முதல்நிலை தீக்காயங்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா தோல் வெளிப்புற அடுக்கு, அதாவது மேல்புற தோல் மட்டும் பாதிப்படைஞ்சிருந்தா முதல்நிலை தீக்காயங்கள் அழைக்கப்படுகிறது. இதே இரண்டாம் நிலை தீக்காயங்கள்னு பார்த்திங்கன்னா மேல்புற தோல் மற்றும் அதற்கு கீழுள்ள உட்தோலும், அதுக்கு பேர் உட்தோலுக்கு வந்து டெர்மிஸ்னு பேர், அதுவும் பாதிக்கப்பட்டிருந்தால் அது இரண்டாம் நிலை தீக்காயங்கள் என அழைக்கப்படுகிறது. இதே மூன்றாம் நிலை தீக்காயங்கள் என்றால் என்னென்னா தோலின் முழு ஆழத்திற்கும் தோலினை அழித்தும் மற்றும் அடிப்படை திசுக்களையும் சிதைக்கும் நிலைக்கு பேரு தான் என்னன்னா மூன்றாம் நிலை தீக்காயம்னு பேரு. இதெல்லாம் வந்து தீக்காயங்களின் வகைகள். எத்தகைய கதிர்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கு பெரும்பாலும் தோல் ஒட்டுதல் தேவைப்படுகிறது? அதாவது இது தீக்காயம் வந்திருக்கணும், தப்பா அடிச்சிட்டேன். அதாவது மூன்றாம் வகை நிலை தீக்காயங்கள் ஏற்படுபவர்களுக்கு தான் பெரும்பாலும் தோல் ஒட்டுதல், அதாவது ஸ்கின் கிராப்டிங்னு சொல்லுவோம், அது தேவைப்படுகிறது. சேதமடைந்த இரத்த குழாய்களிலிருந்து திரவ இழப்பு ஏற்படுவதால் என்ன பாதிப்பு ஏற்படுகிறது? அதாவது சேதமடைந்த இரத்த குழாயிலிருந்து திரவ இழப்பு ஏற்படுவதால் தீப்பட்ட இடத்தில் வீக்கம் மற்றும் கொப்பளங்கள் ஏற்படுகின்றன. தீக்காயங்களுக்குரிய முதலுதவிகள் யாவை? அதாவது என்னென்ன முதலுதவிகள் தீக்காயங்களுக்காக செய்யலான்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பகுதியை குளிர்ந்த நீரில் கழுவி கிருமிநாசினி கழும்பிட வேண்டும். அடுத்தது கடுமையான தீக்காயங்கள் ஏற்பட்டால் திசுக்களின் ஆழமான அடுக்குகள் அழிக்கப்பட்டு கொப்புளங்கள் தோன்றியிருந்தால் நீர் பயன்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். காயம்பட்ட இடத்தை சுற்றி சுத்தமான ஒட்டக்கூடிய தன்மையற்ற துணி அல்லது கட்டு துணிகளால் சுற்ற வேண்டும். பெரிய தீக்காயமாக இருந்தால் உடனே என்னென்னா மருத்துவரின் சிகிச்சையை நாட வேண்டும். இதான் வந்து தீக்காயங்களுக்குரிய முதலுதவிகள் ஆகும். இதே வெட்டுக்காயங்களின் பாதிப்புகள். இப்போ நம்ம ஒரு கத்தியை வச்சு அருவாள் வச்சு வெட்டணும்னா வெட்டுக்காயங்கள் ஏற்படுகிறது. வெட்டுக்கள் மற்றும் கீறல்களின் இரத்த கசிவு, தோல் சிவந்து போதல், நோய் தொற்று மற்றும் வடுக்கள் ஏற்படுகிறது. இதான் வந்து வெட்டுக்காயங்களின் பாதிப்புகள் ஆகும். வெட்டுக்காயத்திற்கான முதலுதவிகள்னா சிறிய வெட்டுக்காயம் ஏற்பட்டால் பாதிக்கப்பட்ட பகுதியை சுத்தமான குளிர்ந்த நீரால் கழுவிய பின் ஒரு கிருமிநாசினி திரவத்தால் சுத்தம் செய்யப்பட வேண்டும். இதுதான் சிறிய வெட்டுக்காயத்திற்கான முதலுதவி ஆகும். தூய்மை மற்றும் பாதுகாப்புக்கு அடிப்படை நடவடிக்கைகள் யாவை? ஒருத்தர் தூய்மையாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும்னா அவங்களுக்கு என்னென்ன அடிப்படை நடவடிக்கைகள்னா மற்றவர்களை காப்பாற்ற உதவுவது முக்கியம். அதாவது மற்றவரை காப்பாற்றணும் மிகவும் முக்கியம். அதே நேரத்தில் என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு HIV மற்றும் பிற ரத்தத்தால் பரவும் நோய்களிலிருந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு பாதுகாத்துக்க வேணும். அடுத்தது ரத்தம் சிந்தும் ஒருவரை காப்பாற்றும் போது கையுறைகள் அல்லது ஒரு சுத்தமான பிளாஸ்டிக் பையை உங்கள் கைகளில் அணிந்திருப்பது அவசியம். ஆபத்தில் உள்ளவர்களை காப்பாற்றுகின்ற போது ஊசிகள் அல்லது பிற கூர்மையான பொருள்களால் நாம் காயம் அடையாதவாறு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது தியரி மாதிரியெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு என்னென்னு ஒரு இதை நான் சொல்கிறது கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இனஃப். இதில் டெங்கு, காலரா இப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்த்து வச்சுங்க. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுக்க புக் பேக்கில் ரவி நல்ல மனநிலையும் திடகார்த்தனமான உடலையும் பெற்றிருக்கான் என்பது எதை குறிக்கிறது? அவனோட உடல் நலத்தை குறிக்கிறது. தூக்கம் உடலுக்கும் மட்டுமல்ல எதற்கும் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா மனதிற்கும் நல்லதாகும். நாம் வாழுமிடம் எவ்வாறு இருக்க வேண்டும்? நாம் வாழுமிடம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்க வேண்டும். புகையிலை மெல்லுவதால் ஏற்படுவது என்ன ஏற்படுதுன்னா பற்குழிகள் ஏற்படுகிறது. முதலுதவி என்பதன் நோக்கம் எதுவாக இருக்குன்னா மருத்துவ பராமரிப்பை தடுக்கிறது தான் முதலுதவி என்பதின் நோக்கமாகும். அடுத்தது கோடிட்ட இடங்களை புக் பேக்கில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒன்றாகவும் வாழும் மக்களை நம்ம என்ன அழைக்கிறோன்னா சமூகம் என அழைக்கிறோம். நான் பச்சை நிறத்தில் குப்பைகளோடு இருக்கக்கூடிய பெட்டி நான் யாருன்னா அவங்கிறது தான் மக்கும் குப்பை. கண் உலகினை காண பயன்படும் சாளரங்களாக கருதப்படுகின்றன. மயிர்கால்கள் முடியை மென்மையாக வைத்திருக்க எண்ணத்தை உற்பத்தி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயை உற்பத்தி செய்கிறது. காசநோய் டேஸ் என்பது பாக்டீரியாவினால் ஏற்படுகிறது. காசநோய் என்பது பார்த்தீங்கன்னா மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோ என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. அடுத்தது பொறுத்துக ரேபிஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா அது ரேபிஸ் வெறிநாய்க்கடினா அந்த தண்ணியை பார்த்தா பயமாக இருக்குது, ஹைட்ரோபோபியா. காலராங்கிறது கால் தசை. காசநோய்ங்கிறது மைக்கோ பாக்டீரியம். ஹெப்படைட்ஸ் மஞ்சள் சிறுநீர். டைபாய்டு வந்து சால்மனெல்லா அப்படிங்கிற வைரஸ்னால் ஏற்படுகிறது. தாவரங்களில் காணப்படும் மகரந்த சேர்க்கையாவை? தாவரங்களில் பார்த்திங்கன்னா 2 வகையான மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. ஒன்று தன் மகரந்த சேர்க்கை, இன்னொன்று பார்த்திங்கன்னா அயல் மகரந்த சேர்க்கை என அழைக்கப்படுகிறது. தன் மகரந்த சேர்க்கைன்னா பார்த்திங்கன்னா ஒரு மலரில் அந்த மகரந்த தூள் வந்து காற்று இதனாலேயே தனக்குள்ளேயே அந்த மகரந்த சூலக முடி அடைஞ்சால் அது தன் மகரந்த சேர்க்கை என அழைக்கப்படுகிறது. அயல் மகரந்த சேர்க்கைன்னா
ஒரு மலர்லேருந்து இன்னொரு மரத்துக்கோ ஒரு மலருக்கோ செல்வது இந்த பூச்சிகள் மூலமாக போகிறத நம்ம அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம். தாவரத்தில் உடல் உறுப்புகள் என அழைக்கப்படுவது எதுன்னா வேர், தண்டு, இலைகள் இதெல்லாம் வந்து தாவரத்தின் உடல் உறுப்புகள் என அழைக்கப்படுகிறது. தாவரங்களில் இனப்பெருக்க உறுப்புகள் யாவைன்னு பார்த்திங்கன்னா மலர்கள், கனிகள், விதைகள் இதெல்லாம் வந்து தாவரங்களின் இனப்பெருக்க உறுப்புகள் ஆகும். முருங்கை மரம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முருங்கை மரத்தை நம்ம என்ன பண்ணலாம், விதை போட்டு வளர்த்தலாம், இல்லைன்னா அதை வெட்டி அந்த போத்து நடுதல் மூலமாக நாம் உற்பத்தி செய்ய முடியும். பாலின பெருக்கம் என்றால் என்ன? விதைகளின் மூலம் தாவரங்கள் உருவாகும் நிகழ்ச்சிக்கு பேர் தான் பாலின பெருக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா பாலில்லா இனப்பெருக்கம் என்றால் என்ன? விதைகள் இல்லாமல் மற்ற வழிகளில் நடைபெறும் இனப்பெருக்கத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பாலில்லா இனப்பெருக்கம் என்று அழைக்கப்படுகிறது. பாலின பெருக்கத்திற்கு உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவரத்தின் மலரானது மகரந்த சேர்க்கை மற்றும் கருவுறுதல் மூலமாக விதைகளை உருவாகும் நிகழ்ச்சி தான் பாலின பெருக்கத்திற்கு உதாரணமாகும். புள்ளி இதழ்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா இலை போன்ற பசுமை நிறமுடைய அமைப்பு முட்டுனை முழுவதும் மூடி இருக்கிறது தான் புள்ளி இதழ்கள்னு சொல்கிறோம். அதை நம்ம என்னென்னு கூறுறோம்னா புள்ளி வட்டம். இது வந்து டயக்ராம் பார்த்திங்கன்னா மலரின் நீள்வட்டு தோற்றம், இது மாதிரி இருக்கிறது அள்ளி இதழ், இது வந்து புள்ளி இதழ். இந்த மகரந்த தாளில் மகரந்த பை மற்றும் மகரந்த கம்பி இருக்கும். இது வந்து மகரந்த கம்பி, இது வந்து மகரந்த தாள். சூலகத்தில் பார்த்திங்கன்னா சூலகம், சூழ்தண்டு, சூழ் முடியெல்லாம் அந்த சூலகத்தில் காணப்படுகிறது. மலரின் பெரியதாக தெரியும் பாகம் இது. மலரில் பெரியதாக தெரியும் பாகம் அள்ளி. இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லுவோம், நம்ம அள்ளி வட்டம் என அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு இதழும் அள்ளி இதழ் எனவும் அழைக்கப்படுகிறது. மகரந்த தாள் வட்டம் என்றால் என்ன? அதாவது மகரந்த தாள்கள் வட்ட வடிவத்தில் அமைந்திருப்பதால் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், மகரந்த தாள் வட்டம் அல்லது ஆண் இனப்பெருக்க வட்டம் என மகரந்த தாள் வட்டம் அழைக்கப்படுகிறது. மகரந்த தாளின் 2 பாகங்கள் யாவை? மகரந்த கம்பி மற்றும் மகரந்த பை தான் மகரந்த தாளின் 2 பாகங்கள் ஆகும். மகரந்த பையை தொட்டால் தூள் போன்ற ஒரு பொருள் காணப்படும், அதுக்கு பேர் தான் மகரந்த தூள்கள் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது தாவரங்களில் பால் இனப்பெருக்கம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அள்ளி இதழ். இது வந்து அள்ளி இதழ் வந்து பூச்சிகள் மற்றும் பறவைகளை மகரந்த சேர்க்கைக்கு கவர்ந்திருக்கின்றன. அதாவது அந்த அள்ளி இதழ் பார்த்தா பூச்சி மற்றும் பறவைகள் வந்து அதை சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அதனால் கவர்ந்திருக்கின்றன. இதில் மலர் தான் தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு. புள்ளி இதழ்னா முட்டுகளை மூடி தாங்குகிறது தான் புள்ளி இதழ்கள் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா மகரந்த தாள். இது வந்து பார்த்திங்கன்னா மகரந்தங்களை உண்டு பண்ணக்கூடிய ஆண் இனப்பெருக்க உறுப்பு தான் மகரந்த தாள் ஆகும். இதே சூலகத்தாள், இது வந்து பெண் இனப்பெருக்க உறுப்பு தான். தாவரத்தில் பெண் இனப்பெருக்க உறுப்பு தான் சூலகத்தாள் ஆகும். இதில் வந்து சூழ்தண்டு மற்றும் சூழ் முடியை பெற்று காணப்படுகிறது. மகரந்த சேர்க்கை எவ்வாறு நடைபெறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மகரந்த தாள்கள் சூலக முடியை வந்து சேருவதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மகரந்த சேர்க்கை என்று அழைக்கப்படுகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த மகரந்த தாள் இணைந்த பின்பு கருவுறுதல் நடைபெற்று ஆண் மற்றும் பெண் கேமெட்டுகள் இணைந்து பழம் அல்லது கருவுற்ற சூலம் வந்து என்னவாகுதுன்னா பழமாகிறது. இதிலிருந்து என்னது, அந்த பழத்திலிருந்து நம்ம கருவுற்ற சூழ் விதையாகிறது. விதயத்திலிருந்து பார்த்திங்கன்னா புது தாவரங்கள் உற்பத்தி ஆகிறது. இதான் வந்து இதில் மெயினாக பார்த்திங்கன்னா அள்ளி இதழ்னா என்ன, புள்ளி இதழ்னா என்ன, தாவரங்களின் ஆண் இனப்பெருப்பு உறுப்பு எது, பெண் இனப்பெருக்க உறுப்பு. இது வந்து சூலகம் பெண்ணின உறுப்பு, மகரந்த தாள் வந்து ஆண் இனப்பெருக்க உறுப்பு. இதை தெரிஞ்சிட்டாவே இந்த டயக்ராம் பார்த்தாவே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அள்ளி இதழ், புள்ளி இதழ். இப்போ நம்ம இது ஒரு செம்பருத்தி, இதில் மேலே இருக்கிறதா நம்ம என்னென்னு சொல்லுவோம் அள்ளி இதழ். இதை வந்து அதை தாங்கி இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் புள்ளி இதழ் என அழைக்கப்படுகிறது. மலரின் பெண் இனப்பெருக்க உறுப்பு எதுன்னா சூலகம்தான் மலரின் பெண் இனப்பெருக்க உறுப்பாகும். எது மகரந்த தூள்களை பெற்றுக்கொள்ளும் அமைப்பாகும்? சூலக முடிதான் அந்த மகரந்த தூள்களை பெற்றுக்கொள்ளும் அமைப்பாகும். இதில் ஒரு சூலக வட்டம், இதில் பார்த்திங்கன்னா சூழ் இருக்குது, இது அமைந்த பகுதி சூலகம், சூழ் தண்டு மற்றும் சூழ் முடி, இதெல்லாம் வந்து சூலக வட்டத்தின் அமைப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா மலர்களில் இருபால் மலர், ஒருபால் மலர்னு சொல்லுவாங்க. இருபால் மலரில் பார்த்திங்கன்னா அந்த மகரந்தம் ஆண் பெண் 2 இனப்பெருக்க உறுப்பு இருந்தால் அதை வந்து இருபால் மலர்கள் என்று சொல்கிறோம். ஒருபால் மலர்னா சூலகமோ இல்லைன்னா மகரந்த தூளோ, இது 2ல் ஏதோ ஒன்று தான் இருக்கும். அது இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதை வந்து ஒருபால் மலர் என அழைக்கப்படுகிறது. முழுமையான மலர் என்றால் என்ன? ஒரு மலரில் புள்ளி, அள்ளி, மகரந்தத்தாள், சூலகம் என்று 4 வட்டங்கள் காணப்பட்டால் அது வந்து முழுமையான மலர் என அழைக்கப்படுகிறது. முழுமையான மலர் பார்த்திங்கன்னா பொதுவாக இருபால் மலர்களாக இருக்கும். இருபால் மலர்னால் அதில் ஆண் பெண் 2மே இருக்கிறது தான் இருபால் மலர்களாக இருக்கும்.
முழுமையற்ற மலர்கள் என்றால் என்ன? இந்த 4 வட்டங்கள் இதில் சொன்னமில்ல, புள்ளி, அள்ளி, மகரந்தத்தாள், சூலகத்தில் ஏதேனும் ஒன்று இல்லாமல் இருந்தால் அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? முழுமையற்ற மலர்கள் என அழைக்கப்படுகிறது. முழுமையற்ற மலர்கள் பொதுவாக எவ்வாறு இருக்கும்னா ஒருபால் மலர்களாக இருக்கும். அதாவது ஆண் மலர் அல்லது பெண் மலராக இருக்கும். ஆண் மலர் என்றால் என்ன? எந்த மலர் மகரந்த தாள்களை பெற்று சூலக வட்டம் இல்லைன்னா அது வந்து ஆண் மலர் என்று அழைக்கப்படுகிறது. பெண் மலர் என்றால் என்ன? எந்த மலர் சூலக வட்டத்தை பெற்றுக்கொண்டு மகரந்தத்தாள் இல்லாமல் உள்ளதைத்தான் நாம் என்னன்னு சொல்கிறோம்? பெண் மலர் என்று அழைக்கிறோம். சூரியகாந்தி என்பது பார்த்திங்கன்னா ஒரு தனி மலர் கிடையாது. டேஸ் என்றுனா தனி மலர் கிடையாது. நிறைய பூக்கள் இணைந்து தான் சூரியகாந்தி உருவாகிறது. மஞ்சரி என்றால் என்ன? அதாவது இந்த ஒரு பல மலர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்படுவதை தான் நம்ம மஞ்சரின்னு சொல்கிறோம். சூரியகாந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சரி வகையை சார்ந்ததாகும். இது வெட்டு காயப்பூண்டு, கிணற்றடி பூண்டு என்று அழைக்கப்படுவது பார்த்திங்கன்னா ட்ரைடாக்கஸ் ப்ரோகும்பன்ஸ். இதுதான் வந்து வெட்டுக்காய பூண்டு, கிணற்றடி பூண்டுன்னு அழைக்கிறோம். இது எந்த வகையை சார்ந்ததுன்னா ட்ரைடாக்கஸ் ப்ரோகும்பன்ஸ். இது வந்து ஒரு மஞ்சரி வகையை சார்ந்ததாகும். எதன் இலைச்சாறு வெட்டுக்காயங்களை குணமாக்கும்? இந்த வெட்டுக்காய பூண்டு, கிணற்றடி பூண்டோட இலைச்சாறு தான் வெட்டுக்காயங்களை குணமாக்கும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா தன்மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை. இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். தன்மகரந்த சேர்க்கைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மலரின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அதே மலரின் சூலக முடியையோ அல்லது மற்றொரு மலரின் சூலக முடியையோ அடைவது தன்மகரந்த சேர்க்கை எனப்படும். இதே அயல் மகரந்த சேர்க்கைன்னு பார்த்திங்கன்னா ஒரு தாவரத்தின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அதே இனத்தை சார்ந்த மற்றொரு தாவரத்தின் சூலக முடியை அடையும் நிகழ்ச்சி தான் அயல் மகரந்த சேர்க்கை எனப்படுகிறது. தன்மகரந்த சேர்க்கை நடக்க அதிக அளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தியாக வேண்டும் என்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் இருந்தால் போதும். ஆனால் வந்து அயல் மகரந்த சேர்க்கை நடக்கணும்னா அதிக அளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். தன்மகரந்த சேர்க்கையால் உற்பத்தியாகும் புதிய தாவரங்களில் எந்த வேறுபாடுகளும் இருக்காது. ஆனால் வந்து அயல் மகரந்த சேர்க்கையால் உருவாகும் புதிய தாவரங்களில் புதிய பண்புகள் காணப்படும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஃபேபேசி குடும்பத்தை சார்ந்த அவரை வந்து ஃபேபேசி குடும்பத்தை சார்ந்தது. இது வந்து தன் மகரந்த சேர்க்கைக்கு உதாரணம். அதே மாதிரி சொலோனேசி குடும்பத்தை சார்ந்த தக்காளி வந்து தன் மகரந்த சேர்க்கைக்கு உதாரணமாக உள்ளது. நெல்லின் மலர்கள் காற்றில் அசைக்கப்படுவதால் அதில் இருக்கிறது தன் மகரந்த சேர்க்கை ஏற்படுகிறது. மகரந்த சேர்க்கையாளர்கள் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காற்று, பூச்சி, நீர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகரந்த தூளை இன்னொரு மலர்கிட்ட சேர்க்கிறது. அதெல்லாம் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னா மகரந்த சேர்க்கையாளர்கள் என அழைக்கப்படுகிறது. அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதாரணம் யாவை? அயல் மகரந்த சேர்க்கைக்கு பார்த்திங்கன்னா ஆப்பிள், பிளம்ஸு, ஸ்ட்ராபெரி, பூசணி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதாரணம். இதுல எல்லாம் ஒரு பூச்சி உட்கார்ந்ததுனா கூட என்ன ஆகுனா அதிலிருந்து மற்றொரு மரத்துக்கு செல்றதுனால இது வந்து அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதாரணமாக உள்ளன. தாவரங்களில் கருவுறுதல் எவ்வாறு நடைபெறுகிறதுன்னு பார்க்கலாம். மகரந்த சேர்க்கையின் போது மகரந்த தூள் சூலக முடியை அடையும். சூலக முடியில் உருவாகும் சில பொருட்களால் மகரந்த தூள் முளைத்து மகரந்த குழலை உருவாக்கும். இந்த மகரந்த குழல் பார்த்திங்கன்னா ஆண் கேமெட்டுகளை எடுத்து செல்லும். இது சூலக தண்டு வழியே சூர்பையை அடைந்து அங்கிருக்கும் பெண் கேமெட்டோட இணைகிறது தான் தாவரங்களில் கருவுறுதல் நிகழ்வாக இருக்கிறது. ஒரு மலரின் சூர்பையின் உள்ளே உருண்டையான சூழ்களுக்குள் என்ன இருக்குன்னா அண்டம், பெண் கேமெட்டுகள் காணப்படுகிறது. அப்போ சூழ்கள் அண்டம் எங்கே காணப்படுகிறதுனா மலரின் சூர்பையின் உள்ளே காணப்படுகிறது. அடுத்தது தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது விதை முளைத்து தாவரமாகிறது. அந்த முதிர்ந்த தாவரம் வந்து மலர்களை உருவாக்குகிறது. இதில் அந்த மலரில் மகரந்த தாள்கள் இணைந்து மகரந்த பை மகரந்த தாள்களை பெற்று உட்கரு கொண்டுள்ளது. அதாவது விந்து உட்கரு கொண்டுள்ளது. இதனால் மகரந்த சேர்க்கை அடையுது. இதை வந்து சூலக முடியை அடைந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா மகரந்த குழாய் மற்றும் சூலகம் வழியாக அண்டத்தை இணைகிறது. இது வந்து புள்ளி இதழ். இதில் மலரில் உள்ள புள்ளி இதழ். அடுத்தது பார்த்திங்கன்னா கருவுற்ற முட்டை வந்து விதையாக மீண்டும் மாறுகிறது. இதான் வந்து தாவரத்தின் வாழ்க்கை லைஃப் சைக்கிள் அப்படிங்கன்னு சொல்லுவோம், வாழ்க்கை சுழற்சி ஆகும். அடுத்தது சீதாப்பழம் என்பது எதற்கு உதாரணம் பார்த்திங்கன்னா சீதாப்பழம் என்பது பல கனிகள் சேர்ந்து உருவான திரள் கனி ஆகும். சில கனிகளில் பார்த்திங்கன்னா புள்ளிவட்டம் கனியோடு ஒட்டி நிலைத்திருக்கும். அள்ளிகள் கீழே உதிரும். ஆனால் மகரந்தத்தாள் வட்டம் உதிரும். சூர்பை கனியாக மாறும். சூலகத்தண்டு சூர்பையை உதிரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருவுற்ற பின்னாடி பார்த்திங்கன்னா கனிகளில் நடக்கும் நிகழ்வுகள். சூலகம் பருத்து உணவை சேமித்து கனியாக உருவாக்கிறது. சூர்பையில் உள்ள சூழ்கள் வந்து என்னவா மாறுதுன்னா விதைகளாக மாறும். அடுத்தது இது வந்து உங்களுக்கு தெரியுமாங்கிறது அந்த இது அதாவது பாக்ஸ் கொஸ்டின். உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக எடையுள்ள விதை எதுன்னு கேட்டிங்கன்னா இரட்டை தேங்காய். இதில் வந்து கேசில்லஸ் என்ற இடத்தில் உள்ள 2 தீவு கூட்டங்களில் கிடைக்கிறது தான்.
தாவர உலகின் மிகச்சிறிய விதைகள் எனப்படுபவை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிட் விதைகள். இது ஆர்கிட் விதைகள் 35 மில்லியன் ஆர்கிட் விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட விதையோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 25 கிராம் ஆகும். உருளைக்கிழங்கின் கணு மற்றும் அதன் முட்டிலிருந்து என்ன ஆகிறதுனா புது தாவரங்கள் உருவாகின்றன. கரும்பும் சேனைக்கிழங்கும் அதாவது தண்டிலிருந்து தான் வளரும். கேக் மிகவும் மென்மையாக இருக்கிறதுக்கு என்னென்னா ஈஸ்ட் என்ற ஒரு செல் உயிரி பயன்படுகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டு விடுதலுக்கு உதாரணமாக இந்த தாவரங்களில் நம்ம சொல்லலாம் ஈஸ்ட்டை. அடுத்தது இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈஸ்ட்டுங்கிறது முட்டு விடுதல். அடுத்தது துண்டாதல் நிகழ்வு. ஸ்பைரோகைரா என்ற பாசி இலை வடிவம். அது முதிர்ச்சி அடையும் போது அந்த பாசி வந்து பார்த்திங்கன்னா பல துண்டுகளாக உடைந்து ஒவ்வொரு துண்டும் வளர்ச்சி அடைந்து புதிய இலையை உருவாக்கும். இதுதான் வந்து துண்டாதல் நிகழ்விற்கு உதாரணமாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்போர் உருவாகல். ஸ்போர்னா சில சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா பூவா தாவரங்கள் அதாவது பாசிகள், பிரயோபைட் மற்றும் டெரிடோபைட் இதெல்லாம் வந்து ஸ்போர்களை உருவாக்கும். இவை சூழ்நிலையில் முளைத்து என்னவாகுனா புதிய தாவரத்தை உருவாக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தாவரங்களின் மாற்றுருக்கள், அதாவது வேரின் மாற்றுருக்கள் என்ன, தண்டின் மாற்றுருக்கள் என்ன மற்றும் இலையின் மாற்றுருக்கள் என்னங்கிறத பார்க்கலாம். வேரின் மாற்றுருக்கள் அதாவது சேமிப்பு வேர்கள், அதுக்கு உதாரணம்னா பீட்ரூட்டை சொல்லலாம். துணை வேர்கள் அதாவது பக்க வேர்கள், துணை வேர்களுக்கு உதாரணம் ஆலமரம். இதே தண்டின் மாற்றுருக்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்டு மாற்றமடைந்து உணவுப் பொருட்களை சேமிப்பதற்கும் மற்றும் உடல் இனப்பெருக்கத்திற்கும் பயன்படுகிறது. இதில் தரைமேல் தண்டின் மாற்றுருக்களுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா கள்ளி செடி. இலையின் மாற்றுருக்களுக்கு பார்த்திங்கன்னா இலைகள் தட்பவெப்பநிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றி தகவமைத்துக் கொள்கின்றன. இது வந்து முட்கள் நிறைந்த இலை வந்து முட்களாக மாறினதுக்கு உதாரணம் சப்பாத்தி கள்ளி. இதே பற்று கம்பிகளுக்காக என்னன்னு சொல்லணும்னா உதாரணம் பட்டாணி. அடுத்தது பார்த்திங்கன்னா வாயு பரிமாற்றம். இந்த வேரில் வாயு பரிமாற்றத்திற்கு உதாரணமான என்ன செடின்னு மரம்னு பார்த்தீங்கன்னா அபிசீனியா மரமாகும். உறிஞ்சு வேர்களுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா கஸ்குட்டா உறிஞ்சு வேர்களுக்கு உதாரணம். தரையொட்டிய தண்டின் மாற்றுருக்கள் வெங்காய தாமரை வந்து தரையொட்டிய தண்டின் மாற்றுருக்களாக உள்ளன. தரைகீழ் தண்டுக்கு சேப்பங்கிழங்கு உதாரணமாக உள்ளன. இதே இலையில பில்லோடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொல்லிகள், இதாவது இதில் வந்து நைட்ரஜனை பெறதுக்காக பூச்சிகளை கொல்லும், இதனால் இதுக்கு கொல்லிகள்னு பேர். இதுக்கு வந்து நேப்பந்தஸ் கொல்லிகளுக்கு உதாரணமாக உள்ளன. தாவரங்களின் மாற்றுரு என்றால் என்ன? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் மேலே பார்த்துட்டோம். தாவரங்களின் மாற்றுரு என்பது அதோட பணிகளான உணவு சேமித்தல், கூடுதல் ஆதாரம், பாதுகாப்பு மற்றும் இன்னும் முக்கியமான பணிகளை செய்ய தாவரம் தன் வடிவம் மற்றும் அமைப்பு வந்து மாற்றிக்கொள்றதை தான் தாவரங்களின் மாற்றுரு என அழைக்கப்படுகிறது. கள்ளித்தாவரங்களில் இலை வந்து எவ்வாறு காணப்படுகிறதுனா கள்ளித்தாவரங்களில் அதோட தட்பவெப்பநிலைக்கு ஏற்ப தண்டு அது வந்து என்னது முட்களாக மாறியுள்ளது. வேரின் மாற்றுருக்கள், வேரில் வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு வேர்கள்னு உதாரணம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி, டர்னிப், பீட்ரூட், கேரட் எல்லாம் சேமிப்பு வேர்கள் என அழைக்கப்படுகிறது. முள்ளங்கியோட ஆணிவேர் பார்த்திங்கன்னா கதிர்வடிவில் உள்ளது, அதனால் இது கதிர்வடிவ வேர் என அழைக்கப்படுகிறது. அப்போ கதிர்வடிவ வேருக்கு உதாரணம்னா முள்ளங்கின்னு சொல்லலாம். டர்னிப் மற்றும் பீட்ரூட்டின் ஆணிவேர் பம்பர வடிவில் உள்ளது, அதனால் இதை வந்து என்னென்னு சொல்லலாம் பம்பர வடிவ வேர். அப்போ பம்பர வடிவ வேருக்கு உதாரணம்னா டர்னிப் மற்றும் பீட்ரூட்டின் வேராகும், பீட்ரூட் ஆகும். கேரட்டின் வடிவம் பார்த்திங்கன்னா கூம்பு வடிவம், அதனால் இது என்னென்னு சொல்லலாம் கூம்பு வடிவ வேர் என்று அழைக்கப்படுகிறது. கூடுதல் ஆதார வேர்கள்னால் ஆலமரத்தை நம்ம வந்து என்னென்னு சொல்லலாம் கூடுதல் ஆதார வேர்கள். அதில் 3 வகையான வேர்கள் இருக்குது, அதாவது கூடுதல் ஆதார வேர்களில் இதெல்லாம் வேரின் மாற்றுருக்கள். கூடுதல் ஆதார வேர்கள் தூண் வேர்கள், முட்டு வேர்கள் மற்றும் பற்று வேர்கள்னு 3 வகையான வேர்கள் காணப்படுகிறது. தூண் வேர்கள் அதாவது ஆலமரத்தில் இப்போ கிடைமட்ட கிளையிலிருந்து தோன்றும் வேர்கள், அந்த கிளையெல்லாம் தொங்கிட்டு அது வேர்களாக வருது, அது தூண் வேர்கள் என அழைக்கப்படுகிறது. முட்டு வேர்கள்னால் கரும்பு மற்றும் மக்காச்சோளத்தின் கணுக்குகளிலிருந்து கொத்தான வேர்கள் இருக்கிறது தான் நம்ம முட்டு வேர்கள் என அழைக்கிறோம். பற்று வேர்கள் வெற்றிலை மற்றும் மிளகு கொடிகள் கணு மற்றும் கனிவிடை பகுதியிலிருந்து தோன்றும் வேர்களை தான் நம்ம பற்று வேர்கள் என அழைக்கப்படுகிறது. சில தாவரங்களை பார்த்திங்கன்னா நிலமட்டத்திற்கு மேல் தண்டிலோ அல்லது இலைகளிலோ என்ன பண்ணுன்னா மாற்றிட வேர்கள் என அழைக்கப்படுகின்றன. அதெல்லாம் வந்து தண்டிலோ இலையிலோ காணப்படும் வேர்கள் மாற்றிட வேர்கள் என அழைக்கப்படுகின்றன. அபிசீனியா என்ற மரம் இப்போ பார்த்தோம், இது வந்து பார்த்திங்கன்னா வாயுகள் அந்த வேர்கள் வந்து வாயு சுவாசத்திற்கு தரை மேலே வளருது. இவ்வகை வேர்கள் சுவாசிக்கும் வேர்கள் அல்லது நிமட்டோ போர்கள் என எனப்படுகின்றன. சுவாசிக்கும் வேர்களுக்கு உதாரணமான மரம் என்னன்னு சொல்லலாம் அபிசீனியா என்ற மரமாகும். அடுத்தது இது பாக்குஸ்டின் வாண்டா தாவரம். இது வந்து தொற்று தாவரமாக மரங்களில் வருவது தான் வாண்டா தாவரமாகும். இதன் தொற்று வேர்களில் உள்ள வெலமன் திசு காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி அதுக்கு ஒளிச்சேர்க்கைக்கு உதவும். தொற்று தாவரமாக வளருவது எதுனா வாண்டா தாவரமாகும்.
அடுத்தது வேரின் மாற்றுருக்களின் சில முக்கிய பணி பார்த்திங்கன்னா ஹஸ்டாரியா அல்லது உறிஞ்சு வேர்கள் அப்படிங்கிறது முக்கிய பணியாக உள்ளன. கஸ்குட்டா அப்படிங்கிறது இது ஒரு ஒட்டுண்ணி தாவரம். இது உறிஞ்சு வேர்கள் மூலம் தனது உணவை பெற்றுக்கொள்ளுகின்றன. அடுத்தது பார்த்திங்கன்னா தண்டின் மாற்றுருக்கள். தண்டில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறதுன்னு பார்க்கலாம். தண்டின் மாற்றுருக்களை தரைமேல் தண்டின் மாற்றுருக்கள், தரையொட்டிய தண்டின் மாற்றுருக்கள் அல்லது தரைகீழ் தண்டின் மாற்றுருக்கள் என 3 வகையாக பிரிக்கலாம். தரைமேல் தண்டின் மாற்றுருக்கள் என்றால் என்ன? அதாவது கள்ளித்தாவரங்களின் கடினமான தண்டு ஒளிச்சேர்க்கையை செய்யும். இதன் இலைகள் பார்த்திங்கன்னா முட்களாக மாறியுள்ளன. இதனால் மேற்பரப்பு குறைவதால் நீராவி போக்கு தவிர்க்கப்படும். இது தரைமேல் தண்டின் மாற்றுருக்களுக்கு உதாரணம். அடுத்தது பார்த்திங்கன்னா தரையொட்டிய தண்டின் மாற்றுருக்கள். இதில் தரையொட்டிய தண்டில் 4 வகை இருக்குது. ஓடுதண்டு, ஸ்டோலன், தரைகீழ் ஓடுதண்டு, குட்டையான ஓடுதண்டு. ஓடுதண்டுன்னா பார்த்திங்கன்னா தரையின் மேற்பரப்பில் கிடைமட்ட தண்டு வளர்ச்சியடையும். பின் தண்டு உடைந்து ஆங்காங்கே வேர்களையும் இலைகளையும் உருவாக்கி புதிய தாவரங்களை உருவாக்கும். அதுக்கு தான் தரையொட்டிய ஓடுதண்டு. அது தரையொட்டிய தண்டில் ஓடுதண்டு வகை. அதுக்கு உதாரணம் வல்லாரையை சொல்லலாம். அடுத்தது ஸ்டோலன். தண்டு தரையின் மேற்பரப்பிற்கு மேல் கிடைமட்டமாக வளரும். பின் அது வளைந்து மண்ணை தொட்டு வளரும். பின்னர் தரைக்கு மேல் வளர்ந்து உடைந்து வேர்கள் மற்றும் இலைகளை உருவாக்கி புதிய தாவரத்தை உண்டாக்கும். இதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா காட்டு ஸ்ட்ராபெரியை ஸ்டோலன் தண்டு வகைக்கு உதாரணமாக சொல்லலாம். அடுத்தது தரைகீழ் ஓடுதண்டு அல்லது சக்கர் என அழைக்கப்படுகிறது. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தரையின் மீது வளரும் சிறிய மற்றும் நலிந்த தண்டிலிருந்து ஒரு பக்கவாட்டு கிளை மற்றும் மண்ணிற்கடியில் சென்று மீண்டும் தரைக்கு மேல் ஒரு புதிய தாவரத்தை உருவாக்குவது தான் தரைகீழ ஓடி மேலே வந்துடும். தரைகீழ் ஓடுதண்டு என அழைக்கப்படுகிறது. இதற்கு உதாரணம் கிரை சாந்திமம் உதாரணமாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டையான ஓடுதண்டு. இதன் தண்டு குட்டையானது, தடித்தது. இது தடித்த கணுவிடுகளை கொண்டது. இது ஆங்காங்கே கொத்தான இலைகளையும் அதற்கு கீழே வேர்களையும் உருவாக்கும். இத்தண்டு உடைந்து இனப்பெருக்கம் செய்யும். உதாரணம் பார்த்திங்கன்னா வெங்காய தாமரை குட்டையான ஓடுதண்டுக்கு உதாரணமாகும். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் டெஃபனேஷன்லாம் தேவையில்லை. தரைகீழ் ஓடுதண்டுக்கு உதாரணம் கிரைய சாந்திமம், குட்டையான ஓடுதண்டுக்கு உதாரணம் வெங்காய தாமரை. உங்களுக்கு புரியுறங்கிறதுக்காக இதை சொல்லியிருக்கேன். அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். அடுத்தது தரைகீழ் தண்டின் மாற்றுருக்கள். அதாவது தரைமேல் தண்டு, தரையொட்டிய தண்டு, இது ரெண்டும் பார்த்திங்கன்னா வரம்பற்ற வளர்ச்சி உடையவை. ஆனால் தரைகீழ் தண்டுகள் பார்த்திங்கன்னா ஒரு வரம்பு உடைய வளர்ச்சி உடையவை தரைகீழ் தண்டுகள் ஆகும். தரைகீழ் தண்டில் ஒரு 4 வகை இருக்குது. அதாவது மட்டநிலத்தண்டு, கந்தம், கிழங்கு, குமிழம் என 4 வகைகள் காணப்படுகின்றன. மட்டநிலத்தண்டு என்றால் என்ன? தண்டு தரைக்கு கீழ் இருக்கும். இது கணு மற்றும் கணுவிடைகளோடு தடித்து காணப்படும். கணுவில் செதில் இலைகள் தோன்றும். இது தரைக்கு கீழ் கிடைமட்டமாகவும் குறிப்பிட்ட வடிவமின்றியும் இருக்கும். இதன் தண்டில் உள்ள மொட்டுகள் முளைத்து புதிய தண்டு மற்றும் இலைகளை உருவாக்குவதுதான் மட்டநிலத்தண்டு. அதற்கு உதாரணம் இஞ்சி, மஞ்சளாகும். கந்தம் பார்த்திங்கன்னா இத்தரைகீழ் தண்டு, அதாவது இந்த வகையான தரைகீழ் தண்டு வட்ட வடிவில் இருக்கும். இதன் மேற்பகுதியும் அடிப்பகுதியும் தட்டையாக இருக்கும். இது மட்டநில தண்டை விட மிகவும் குறுகிய தண்டாகும் அந்த கந்தம்ங்கிறது. இதன் செதில் இலைகளின் கோணத்திலிருந்து ஒன்று அல்லது பல மொட்டுக்கள் உருவாக்கும். ஒவ்வொரு மொட்டும் வளர்ந்து சேய் தாவரங்களை உருவாக்கும். இதற்கு உதாரணம் சேனைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு. இது 2 கந்தத்திற்கு உதாரணமாகும் தரைகீழ் தண்டுல. அடுத்தது கிழங்கு. இது கோள வடிவில் உணவை சேமிக்கும் தரைகீழ் தண்டாகும். இதன் தண்டில் வளர்வடங்கிய மொட்டுகள் காணப்படும். இவை கண்கள் எனப்படும். நாம் இக்கிழங்கின் ஒரு பகுதியை அதன் மொட்டோடு வெட்டி நடுவதன் மூலம் அவை முளைத்து புதிய தாவரத்தை தரும். இதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்க நம்ம சொல்லலாம். அடுத்தது குமிழம். குமிழம்ங்கிறது இதன் தண்டு மிகவும் குறுகியானது, தட்டு போன்றது. இதை சதைப்பற்றான இலைகள் என்ன பண்ணும்? குமிழத்தில் உணவை சேமிக்கும். குமிழத்தில் பார்த்திங்கன்னா 2 வகையான இலைகள் உள்ளன. சதைப்பற்றுள்ள இலை, செதில் இலை அப்படின்னு சொல்லலாம். இந்த செதில் இலைக்கு உதாரணம், குமிழத்துக்கே உதாரணம் பார்த்திங்கன்னா பூண்டு மற்றும் வெங்காயம் ஆகும். அடுத்தது இலைகளின் மாற்றுருக்கள். இலைகளில் எப்படி அதாவது இலைகள் முட்களாக மாறும், பற்று கம்பிகளா, குளோரியஸா சூப்பரப்பா அப்படிங்கிற செங்காந்தல் மாதிரியெல்லாம் மாறும். இலைகள் முட்களாக மாறியதால் தண்டு பசுமையாகி ஒளிச்சேர்க்கை செய்து உணவு தயாரிக்கிறது. இது கள்ளி வகைகளுக்கு உதாரணம். பற்றுக்கம்பிகளுக்கு என்ன சொல்லலாம்? பற்றுக்கம்பினா ஏறுகொடிகளில் இலையும் இலையின் பாகங்களும் நீண்டு பற்றுக்கம்பிகளாக மாறியுள்ளன. இவை ஏறுகொடிகளை தாங்கிகளை பற்றி ஏறுவதற்கு உதவுகின்றன. அடுத்தது குளோரியோசா சூப்பர்பா. இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா செங்காந்தலோட தாவரவியல் பேர் தான். இலையின் நுனி பற்று கம்பியாக மாறியுள்ளது. பைசம் சட்டைவம், இது பட்டாணியோட தாவரவியல் பெயர். தாவரத்தின் நுனி சுற்றிலைகள் பற்று கம்பிகளாக மாறியுள்ளன. அடுத்தது இலை தொழில் தண்டு. இதோட வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா
இலைத்தொழில் இலைக்காம்பு அல்லது பில்லோடு. அகேசியா ஆரிகுலோபார்மிஸ் தாவரத்தில் இலைக்காம்பு அகன்று இலை போல் மாறி இலை செய்ய வேண்டிய ஒளிச்சேர்க்கை வேலையை இலைக்காம்பு மேற்கொள்கிறது. அப்போ இலைக்காம்பு வேலையை மேற்கொள்ளுக்கு உதாரணம்னா அகேசியா ஆரிகுலி பார்மிஸ் என்ற தாவர இலையாகும். கொல்லிகள், இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான், நைட்ரஜன் ஊட்டச்சத்து இல்லாத இடத்தில் வாழும் தாவரங்கள் அதற்கு தகுந்தாற் போல என்ன பண்ணுன்னா தம்மை மாற்றிக்கொள்ளுகின்றன. இதில் நெப்பந்தன்ஸ் அப்படிங்கிற தாவரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் வந்து குடுவையாக மாறி பூச்சிகளை எல்லாம் பூச்சி மற்றும் விலங்குகளை கவர்ந்திழுக்கும். அதில் இலையின் உட்பகுதி செரிமான நொதிகளை சுரக்கிறதுனால அந்த பூச்சிகளையோ அந்த விலங்குகளையோ உட்கொண்டு அதிலிருந்து என்னத்தை பெற்றுக்கன்னா நைட்ரஜனை பெற்றுக்கொண்டிருக்கின்றன. இந்த கொல்லிகளுக்கு உதாரணம் நெப்பந்தன்ஸ் தாவரமாகும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது புக் பேக்கில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இலைகளின் மூலம் உடல்வெளி இனப்பெருக்கம் நடத்துவது பிரயோபில்லம் ஆகும். ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்கம் முறையைத்தான் என்னன்னு சொல்லுவோம், முட்டு விடுதல் என அழைக்கப்படுகிறது. ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு எதுனா மலராகும். மகரந்த சேர்க்கையாளர்கள் என்பவை இதெல்லாம் சேர்ந்து தான், காற்று நீர் பூச்சிகள் எல்லாம் இணைந்து தான் மகரந்த சேர்க்கையாளர்கள் என அழைக்கப்படுகிறது. பற்றுவேர்கள் காணப்படும் தாவரம் பார்த்திங்கன்னா வெற்றிலை மிளகு, இது ரெண்டுலையுமே பற்றுவேர்கள் காணப்படுகின்றன. மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு மகரந்த தாளாகும். டேஸ் என்பது சூலக வட்டத்தின் பருத்த அடிப்பகுதியாகும். சூர்பை என்பதுதான் சூலக வட்டத்தின் பருத்த அடிப்பகுதியாகும். கருவுறுதலுக்கு பின் சூழ் டேஸாக மாறுகிறது. கருவுறுதலுக்கு பின் சூழ் வந்து பார்த்திங்கன்னா கனியாக மாறுகிறது. சுவாச வேர்கள் டேஸ் தாவரத்தில் காணப்படுகின்றன. அபிசினியா அப்படிங்கிற தாவரத்தில் தான் சுவாச வேர்கள் காணப்படுகின்றன. வெங்காயம் மற்றும் பூண்டு டேஸ் வகைகளுக்கு எடுத்துக்காட்டும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சரி வகைகளுக்கு எடுத்துக்காட்டாகும். அடுத்தது சரியா தவறா? முழுமையான மலர் என்பது 4 வட்டங்களை கொண்டது. சரிதான். அள்ளி இதழ் சூலக முடியை அடையும் நிகழ்ச்சிக்கு மகரந்த சேர்க்கை என்று பெயர். இது தவறு. கூம்பு வடிவ வேருக்கு எடுத்துக்காட்டு கேரட். சரி. இஞ்சி என்பது தலைகீழ் வேறுங்கிறது தவறு. சோற்று கற்றாழையின் இலைகள் நீரை சேமிப்பதால் சலைப்பற்றுள்ளதாக உள்ளன. சரி. அடுத்தது பொறுத்துக என்னங்கிறத பார்த்துடலாம். அள்ளிங்கிறது பூச்சிகளை, அள்ளி இதழ்ங்கிறது பூச்சிகளை ஈர்க்கிறது. பெரணிங்கிறது ஸ்போர். இலை தொழில் தண்டு செய்வது சப்பாத்தி கள்ளி. கொக்கிங்கிறது பிக்னோனியா. தரைகீழ் ஓடுதண்டுங்கிறது கிரைசாந்திமம் தான் தரைகீழ் ஓடுதண்டத்திற்கு உதாரணமாகும். ஃபார் வாட்சிங் திஸ்.